வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஐச்சருடைய ப்ரோஎக்ஸோடைய டீசல் வேரியண்ட்டோடைய ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐச்சர் ப்ரோஎக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட் இருக்குது. 3.5 டன்னில் இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கலுக்கான சார்ஜிங் போர்ட்டு. ப்ரோஎக்ஸில் இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வேரியண்ட்டு. இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரோஎக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டு. இந்த ப்ரோஎக்ஸோடைய டீசல் வேரியண்ட்டோடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட் லுக்கில் உங்களுக்கு விண்ட் ஷீல்டு, அது வைப்பர் பிளேடு, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஐச்சருக்கான லோகோ, ஐச்சருக்கான பிராண்டிங், ப்ரோஎக்ஸுக்கான பேஜிங் குரோம் ஃபினிஷிங்கில். ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எல்இடிக்கான டிஆர்எல் லைட்டு, ஹாலஜனுக்கான ஹெட்லாம்ப்பு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர், பாட்டம் பம்பர், ஃபோக் லாம்புக்கான ஆப்ஷன் இருக்குது, ரிஃப்ளெக்டிங் டேப்பு, டோப்பிங்கான ஹோக்கு. இன்ஜினுடைய டைப்பு E449க்கான இன்ஜின், 4 சிலிண்டர் இன்ஜின், 1960 சிசி 4 சிலிண்டர் இன்ஜின். இன்ஜினுடைய மேக்ஸிமம் பவர் 80 ஹார்ஸ் பவர். இன்ஜினுடைய மேக்ஸிமம் டார்க்கு 230 நியூட்டன் மீட்டருக்கான டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ப்ரோஎக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபின் சேஸாகவும் கிடைக்கும், கேபின் வித் லோடு பாடி ஆப்ஷனோடையும் உங்களுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த வண்டியோடைய ஜிவிடபிள்யூ, அதாவது கிராஸ் வெஹிக்கிள் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 3.5 டன்னுக்கான கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் வந்து இருக்குது. பேலோடு கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1835 கிலோ. இது பார்த்தீங்கன்னா 3.5 டன்னுக்கான ஜிவிடபிள்யூ. இதிலே பார்த்தீங்கன்னா 3 டன்னுக்கான ஜிவிடபிள்யூ வந்து இருக்குது. சைடு இண்டிகேட்டர், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7.00 R15க்கான ரேடியல் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் டிஸ்க் பிரேக்கு, பேக் சைடில் ட்ரம் பிரேக்கு. பவர் ஸ்டேரிங் ஆயில். வெஹிக்கிள் டைமென்ஷன், ஓவரால் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 5100 mm, ஓவரால் வித்து 1750 mm, ஓவரால் ஹைட்டு 2080 mm. வண்டியுடைய டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடுக்கான மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 5 கியர் வந்து ஃபார்வேர்டு, 1 கியர் வந்து ரிவர்ஸு, சின்க்ரோமஸ் கியர் பாக்ஸ், ப்ரொஃபலர் ஷாஃப்ட் அண்ட் டிஃபரன்ஷியல். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 60 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டியாக வந்து இருக்குது. லீவ் ஸ்ப்ரிங்கோட குவாலிட்டி அண்ட் ஹெவியாக வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 11 பட்டா வந்து இருக்குது. நீங்கள் லோடு போட்டு ஓட்டும் போதும் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனோட ஆக்ஷன் வந்து நல்லாயிருக்கும். வண்டியுடைய வீல் பேஸு 2730 mm. ஏர்லைனுக்கான இன்டெக் பைப்பு. ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்டில் வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஐச்சர் ப்ரோஎக்ஸை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். டொலோல்டுக்கான சிங்கிள் பேட்டரி, கூலண்ட் டேங்க், டீசல் டேங்குக்கான கேப், இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணுற கேஜ். கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 220 mmக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருக்குது. பாடியோடைய லென்த்து 10.8 ஃபீட்டு. ஐச்சருக்கான பிராண்டிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங்கான டேப், 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னிக்கான வீல், ரியர் டைல் லைட்டு. இப்போது வண்டியோடைய இன்டீரியர் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸ்டேரிங் வீலை வந்து சிம்பிளான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு. சென்டரில் ஐச்சருக்கான லோகோ குரோம் ஃபினிஷிங்கில். லைட்டுக்கான கண்ட்ரோல், வைப்பருக்கான கண்ட்ரோல், ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் ப்ளஸ் 2 பேர் உட்காந்துட்டு போகிறதுக்கான சீட்டிங் கெப்பாசிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோப்பிங்கான ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. முன்ன பின்ன மேலே கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிலையும் கிடைக்குது, நான் ஏசி வேரியண்ட்லேயும் வந்து கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்ம இந்த டயக்னோஸ்டிக் போர்ட்டில் தான் போட்டு என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். 5 ஸ்பீடுக்கான கியர் ராடு, 5 கியர் வந்து ஃபார்வேர்டு, 1 கியர் ரிவர்ஸு. டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய சுவிட்சஸ்ஸு,
இது பார்த்தீங்கன்னா நான் ஏசி வேரியண்ட்டு. இதில் ஏசி வேரியண்ட்டாக இருந்தால் இங்கே உங்களுக்கு ஏசிக்கான சிஸ்டம் வந்துடும். கம்பெனி சைடில் கொடுக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டம், லாக்கபிள் க்ளோ பாக்ஸ், கேபின் மிரர் அண்டு கேபின்கான டாப் லைட், டிரைவர் சன்வைசர், கோ பேசஞ்சர் சன்வைசர். சீட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஹேண்ட் பிரேக், பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கான கிளாஸ். வண்டியுடைய கிரேடபிலிட்டி, அதாவது மேடு ஏறும் திறன்னு பார்த்தீங்கன்னா 28%க்கான கிரேடபிலிட்டி வந்து இருக்குது. ட்ராக்கிங்காக உங்களுக்கு ஜிபிஆர்எஸ் அண்டு டெலிமேட்டிக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹைச்சர் ப்ரோ எக்ஸோடைய சர்வீஸ் இன்டர்வல்னு பார்த்தீங்கன்னா 30,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஹைச்சர் ப்ரோ எக்ஸோடைய மைலேஜ்னு பார்க்கும்போது 12 to 14 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. 1835 கிலோக்கான பேலோட ஏற்றிட்டு அதில் மைலேஜ் டெஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 12 to 14 வந்து எடுத்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா ஹைச்சர் சைட்லேருந்து இன்னும் வந்து அஃபிஷியலாக வந்து வெளியே விடலை. ஆனால் எனக்கு வந்து தகவல் படி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 10,75,000 வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியான தகவல் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. 10 to 10.75 லட்சத்துக்கான ஆண்ட்ராய்டு ப்ரைஸில் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஐச்சரோடைய ப்ரோ எக்ஸ் டீசல் வேரியண்ட்டோடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.